தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் என் சத்திய வசனத்தால் உன்னை சுத்திகரித்து தீமைகளிலிருந்து விலக்கி பரிசுத்தமாக காத்துக்கொள்வேன். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இவ்வுலகின் இருளான மாயைகளில் சிக்காமல் நம்முடைய ஆத்மாவை முற்றிலும் தூய்மையாக காத்துக்கொள்வது எப்படி என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் இருந்தபோது பண்ணின பல உன்னத ஜபங்களில் ஒன்றான இந்த பரிசுத்த வேத பகுதியில் அதற்குரிய விடையை மிக தெளிவாக கூறுகிறார். அதாவது, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளே நம்மை பரிசுத்தமாக்கும் ஒப்பற்ற சத்தியமாகும். அது நம் இருதயத்தின் ஆழத்தில் ஊடுருவி எல்லா பாவ கரைகளையும் முழுவதுமாக கழுவி சுத்திகரிக்கிறது என்று. சங்கீதம் 119:9 கூறுவது போல, ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் என்றால் தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனாலேயே என்று வேதம் திட்டவட்டமாக போதிக்கிறது. ஆகவே அனுதினமும் தேவனுடைய மாறாத சத்திய வசனத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், அதன்படி வாழுங்கள். அதுவே உங்களை உலகத்தின் சகலவிதமான தீமைகளிலிருந்தும் விடுவித்து நாளுக்கு நாள் தேவனுக்கு முன்பாக முழுமையான பரிசுத்தத்தில் உங்களை பத்திரமாக காத்துக்கொள்ளும் ஒரே வழியாகும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை இன்று ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமானவரே, இன்று உமது சத்திய வசனத்தால் என்னை சுத்திகரித்து இவ்வுலக தீமைகளிலிருந்து விலக்கி உமக்குள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.